கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பன்றி வேட்டைக்காக பால்ரஸ் குண்டுகளை வைத்து துப்பாக்கி தயாரித்த நபர்கள் முந்திரி காட்டுக்குள் என்ன செய்தார்கள்? வனவிலங்குகள் வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கிகள் தயாரித்து விபரீதத்தில் இறங்கிய வில்லேஜ் விஞ்ஞானிகள் இவர்கள்தான். காட்டுக்குள் பிளாஸ்டிக் துப்பாக்கிகளுடன் வலம் வந்த வேட்டை கும்பலுக்கு போலீசார் வைத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள காடம்புளியூர் பகுதியில் பால்ரஸ் குண்டுகளை கொண்டு இயங்கும் பிளாஸ்டிக் துப்பாக்கிகளுடன் சிலர் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அங்கு சென்ற போலீசார் காடம்புளியூர் முழுக்க தனிப்படை அமைத்து தேடி உள்ளனர். அப்போது வேலங்குப்பம் ஐயனார் கோவில் பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பிளாஸ்டிக் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த விக்ரம், சந்தான பிரபு, மணிகண்டன் ஆகிய 3 பேரை சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் அப்பாவிகள் போல முகத்தை வைத்துக்கொண்டு அங்கிருந்து நழுவ பார்த்துள்ளனர். ஆனால் மூவரையும் லாக் செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 பிளாஸ்டிக் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. காட்டுப்பகுதியில் பன்றி, முயல் உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக ஏதாவது ஆயுதம் தயாரிக்க வேண்டுமென்று முடிவெடுத்த விக்ரம், சந்தான பிரபு, மணிகண்டன் ஆகிய மூவரும் துப்பாக்கி தயாரிக்க திட்டமிட்டுள்ளனர். ஒரிஜினல் துப்பாக்கி அளவிற்கு தயாரிக்க ஓவர் காசு தேவை என்பதால் பிளாஸ்டிக் காலான துப்பாக்கியை தயாரிக்க முடிவெடுத்தனர். அதற்காக யூடியூப் பார்த்து கற்றுக்கொண்டவர்கள் பிளாஸ்டிக் உள்ளிட்ட உதிரி பொருட்களை கடைகளில் வாங்கி துப்பாக்கி தயாரித்துள்ளனர். பின்னர் அந்த துப்பாக்கியில் பால்ரஸ் குண்டு மூலம் வனவிலங்குகளை வேட்டையாடி வந்துள்ளனர். இதனால் இரவில் நடமாட அஞ்சிய பொதுமக்கள் சிலர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கவே தற்போது இவர்கள் வசமாக பிடிபட்டுள்ளனர். காட்டுக்குள் வனவிலங்குகளை வேட்டையாடுவது சட்டப்படி குற்றமாகும். இருப்பினும் பிளாஸ்டிக் துப்பாக்கியால் சில நேரம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.